ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் வழியாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் வீடியோக்களை பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நல்ல வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் மத்தியிலையும் சரி, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆனவங்க, ஒரு 40 அபோவ் இருக்கிறவங்க கூட எங்களால் இல்லறத்தில் சரியாக ஈடுபட முடியல அப்படிங்கிறதுக்கான ஒரு கவலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வும், புதிதாக திருமணமானவங்களுக்கும் எப்படி நாங்கள் அந்த இல்லறத்தில் இன்னும் நிறைய சந்தோஷத்தை அனுபவிப்பது அப்படிங்கிறத பற்றியும், நீண்ட நேரம் இருக்கிறது எப்படி, இதை பற்றின எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய சேனல் வாயிலாக சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கோம். ஒரு கல்வியாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எஜுகேஷ்னல் பர்பஸ் அப்படின்ட்டு இதை நம்ம சொல்கிறோம். சில பேட் கமெண்ட்ஸ், இதெல்லாம் போய் சொல்கிறீங்களே அப்படின்ட்டு, இதெல்லாம் போய் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை யார்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும்னு தெரியலையே. இப்போ நாம் சொல்லலை, ரைட்டு, அவங்க எதன் மூலமாக இதை தெரிஞ்சுக்குவாங்க? இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த வீடியோவிலேயே 3 முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் முடிக்கும் பொழுது இந்த 3 முக்கியமான டாப்பிக்கில் இருக்கிற சகலவிதமான சந்தேகங்களும் உங்களுக்கு தெரிந்துவிடும். அது என்னங்க அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு விஷயம், இன்னைக்கு இருக்கிற திருமணமான தம்பதியர்கள் கவலை கொள்வது என்னன்னா, குழந்தை இல்லையே அப்படின்னுட்டு. உங்களுக்கு தெரியுமா, எப்போ வேணாலும் நாம் இணையலாம், எப்போ இணைந்தாலும் குழந்தை உருவாகும் அப்படிங்கிற கான்செப்டே தப்பு. குழந்தை உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சாலும் அந்த குழந்தைக்காக நீங்கள் அந்யூன்யமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது அதற்கான குறிப்பிட்ட நாட்கள் என்று இருக்குது. அந்த நாட்களிலே நீங்கள் இணைந்தால் மட்டுமே உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இது பல பேருக்கு தெரியாது. குறிப்பாக இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, போகிறோம் சேர்றோம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. முற்றிலும் தவறு, முற்றிலும் தவறு. குறிப்பிட்ட ஒரு 3 நாட்கள் இருக்கு. அந்த 3 நாட்களில் நீங்கள் இணைந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு குழந்தையே உருவாகும். அந்த நாளை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? யார்கிட்ட போய் தெரிஞ்சுக்குவீங்க? அதுக்கு நம்மளை மாதிரி ஒரு சேனல், ஒரு கைடன்ஸ் தேவையில்லையா? அதுக்காக தான் நம்மளுடைய சேனல். சரிங்களா? 2வது விஷயம் என்னென்னா, பல பேருக்கு அந்த டெம்பர் பிரச்சனை இருக்குது. ஆண்களுக்கு நல்ல ஸ்ட்ரெயிட்டாக நிற்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுடைய உறுப்பு ஒரு டெம்பராக எழுச்சியாக நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க, சுருங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இப்படி உறுப்பினுடைய நிலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சுருங்குது, அல்லது சின்னதாகுது, அல்லது ரொம்ப நேரம் நிற்க மாட்டேங்குது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இதை எப்படி தீர்க்கணுங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். 2வது டாப்பிக்கை அதை நம்ம பேச போகிறோம். அடுத்து 3வது டாபிக் என்னென்னா, இன்னைக்கு இளைஞர்கள் கிட்டத்தட்ட 90% நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனக்கவலை என்னன்னா, எங்களுக்கு சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கு, சிறிய உறுப்பு அப்படிங்கிற பிரச்சனையில் நாங்கள் இருக்கிறோம். ஸோ சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அதுக்கு ஏதாவது வைத்தியங்கள் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. நிச்சயமாக உங்களுடைய சைஸை அபரிவிதமான முறையிலே இன்க்ரீஸ் பண்ண முடியும், நீளப்படுத்த முடியும், தடிமனாக்க முடியும்.
அதுக்கான விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ 3 விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அழகாக ஹெட்ஃபோன் போட்டுட்டு நீட்டாக ரிலாக்ஸாக உக்காந்திக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கேட்டு முடிங்க. ஆச்சரியப்படக்கூடிய அளவிலான பல அரிய தகவல்களை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வீர்கள். பெருமைக்காக சொல்லலை, ₹1,00,000 கொடுத்தாலும் கொடுக்காத அறிவுரைகள், பெறாத தகவல்களை இந்த வீடியோவில் நாம் சொல்ல போகிறோம். ஸோ விளையாட்டை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம், எந்த பார்ட்டையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம், சரிங்களா? முதல் விஷயம், எந்த நேரத்தில் இணைந்தால் குழந்தை பிறக்கும்? கண்டிப்பாக இது இன்னைக்கு இருக்கிற இளைஞரில் ஒரு 60% பேருக்கு கூட தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண்ணானவள் மாதவிலக்கு ஆன நாளிலிருந்து 13, 14, 15 ஆகிய 3 தினங்களில், அதாவது 3 நாட்களில் நீங்கள் இணைந்தீர்கள் என்றால் குழந்தை பிறக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இன்னைக்கு உங்களுடைய ஒய்ஃப் மாதவிலக்கு ஆகிறாங்கன்னா இன்றைய நாளை 1வது நாளாக கணக்கில் வைத்து இன்றிலிருந்து 13வது நாள், 14வது நாள், 15 நாள், இந்த 3 நாட்களும் நீங்கள் சேர வேண்டும், சரிங்களா? இப்படி இந்த 3 நாட்கள் சேரும் பொழுது பெண்ணினுடைய அந்த சினை அணு ரொம்ப ஒரு தீவிரமாக இருக்கும். ஆணிடமிருந்து புறப்படும் பல மில்லியன் கணக்கான உயிரணுக்களிலிருந்து ஒரே ஒரு உயிரணு தான் பெண்ணினுடைய அந்த கருமுட்டையை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகும். அதுக்கு நல்ல அந்த கருமுட்டை நல்லா விரிஞ்சு கொடுக்கணும், சரிங்களா? அந்த சமயம்தான் இந்த 13, 14, 15 ஆகிய 3 தினங்கள். இந்த 3 தினங்களில் நீங்கள் இணைந்தால் நிச்சயமா உங்களுக்கு குழந்தை உண்டு உண்டு உண்டு. அதுவும் 14, 15 ஆகிய நாட்கள் மிக மிக இம்பார்ட்டன்ட். 14, 15, அதாவது 13, 14, 15 இந்த 3 நாட்களும் இம்பார்ட்டன்ட். அதிலையும் 14, 15 என்ற இந்த 2 நாட்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 நாளில் சினையணு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் கரு உருவாகிறதுக்கு. ஸோ இந்த 3 நாட்களில் நீங்கள் ஈடுபடலாம். சில நேரங்களில் தம்பதியர்கள் வந்து எங்களுக்கு குழந்தை வேண்டான்னு நினைக்கிறேங்க இப்போதைக்கு, ஸோ நாங்கள் எப்போ ஈடுபட கூடாது குழந்தை வந்து உருவாகாமல் இருக்க? 2வது கேள்வியும் கேட்பாங்க. அதாவதுங்க, ஒரு பெண் மாத விலக்கு ஆன 11, 12, 13, 14, 15 ஆகிய தினங்களில் இணையக்கூடாது, குழந்தை வேண்டாம் என்று சொல்லுபவர்கள். இந்த 5 நாட்களில் நீங்கள் சேர்ந்தால் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போ அடுத்த கேள்வி கேட்பீங்க, அது என்னங்க 11, 12ன்னு இந்த 2 நாள் சேர்ந்துடுச்சு எங்களுக்கு மட்டும் அப்படின்னு இந்த குழந்தைய தள்ளி போடுறவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. குழந்தை வேணுங்கிறவங்க 13, 14, 15 நாட்களில் கட்டாயமாக சேருங்கன்னு சொன்னீங்க, ரைட், புரிஞ்சுது. குழந்தை வேணான்னு சொல்கிற எங்களுக்கு ஏங்க 11வது நாளும் 12வது நாளும் அடிஷ்னலாக சேர்த்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, பெண்ணினுடைய அந்த கருக்குழாயில் இருக்கிற அந்த தட்பவெப்ப நிலை, அந்த டெம்பரேச்சருக்கு ஆணினுடைய உயிரணுக்கள் 1-2 நாட்கள், அதாவது 48 மணி நேரம் வரைக்கும் சாகாம இருக்கும், உயிரோட இருக்கும். இப்போ ஒருவேளை நீங்கள் 11வது நாள் நீங்கள் இணைகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்கேஸ் அது 12, 13வது நாள் வரைக்கும் கூட உயிரணுக்கள் சாகாமல் அந்த டெம்பரேச்சருக்கு நீட்டாக இருக்கலாம். ஸோ 13வது நாள் ஒரு வேளை கருமுட்டையை சேர்ந்து கரு உருவாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆணினுடைய உயிரணு பெண்ணினுடைய கருக்குழாயில் 48 மணி நேரம் வரைக்கும் அந்த டெம்பரேச்சருக்கு உயிரோடு இருக்கும்.
ஸோ அதனால தான் குழந்தைய வேணான்னு அவாய்ட் பண்ணுறவங்க 11 12 நாட்களையும் சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் 11 12 13 14 15 இந்த 5 நாட்களிலும் கட்டாயமாக சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தா குழந்தை பிறக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு சேஃப்டிலாம் வந்துடுச்சு, பாதுகாப்பு சாதனங்கள், அதாவது கருத்தடை சாதனங்கள்லாம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் அதை நாம் யூஸ் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, இட்ஸ் யுவர் சாய்ஸ், இஸ் யுவர்ஸ். பட் இந்த 5 டேஸில் சேர்றதுங்கிறது கரு உண்டாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பாசிபிலிட்டிஸுங்கிறத விட கட்டாயமாக அந்த டைமில் தான் கரு உருவாகும். குழந்தை வேணுங்கிறவங்க 13 14 15 இந்த 3 நாட்கள்லையும் கரெக்டாக கணக்கு வச்சுக்கிட்டு சேருங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு பல பேருக்கு ஒரு அடிப்படை அறிவு இல்லை. இதை பற்றி நான் இந்த ஒரு கழவி பற்றியதான, இல்லறத்தை பற்றியதான அடிப்படை அறிவு நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா இதை பற்றி பேசினாவே தவறுன்னு சொல்கிறீங்க, இதை பற்றி பேசினாலே கெட்ட அபிப்பிராயமாக பார்க்குறீங்க. அப்படி பண்ணும்போது யார் இதை பற்றி சொல்லுவா? ஸோ அதனால் இதை தயவு செய்து காதில் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்கள் போய், ஒன்றும் தப்பே கிடையாது. உங்களுக்கு ஒருத்தர் இப்போ புதுசாக திருமணம் ஆகியிருக்கிறாங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், தப்பே கிடையாது. சொல்லுங்கள் இந்த மாதிரிப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு தெரியாமல் இருக்கலாம். இல்லை நம்ம வீடியோஸை ஃபார்வேர்ட் பண்ணுங்க, ஒரு ஹெல்ப் தானே, சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவதுங்க, குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கணும், புத்திசாலியாக இருக்கணும். இந்த மாதிரி பல கேள்விகள் பெற்றோர்களுக்கு உண்டு. அதுக்காக ஏதாவது டைம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக இந்த 13 14 15 ஆகிய நாட்களில் சேரும்போது அந்த நேரம் விடியற்காலை நேரமாக இருக்கிறதா என்று பார்த்துக்கோங்க. பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அதிகாலை 3:30 மணியிலிருந்து ஒரு 5 மணிக்குள் அந்த டைமிங்கில் நீங்கள் சேர பாருங்க. ஒன்று, ஏன்னா இந்த டைமில் சேரும் பொழுது மனதளவில் 2 பேரும் ரிலாக்ஸ்டாகவும் ரொம்ப ஒரு ஹாப்பி மூடோடையும் இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு எண்ணத்தில், இந்த ஒரு சந்தோஷத்தில் ஜுனிக்கிற கரு நல்லா ஆக்டிவாக இருக்குங்கிறது ஒரு தியரி, சரிங்களா? இதுக்கான சயின்ஸ் எவிடன்ஸ் இல்லைனாலும் இது நம்பப்படக்கூடிய ஒரு தியரி. எல்லாத்துக்கும் அறிவியலை கொண்டு நிரூபணம் செய்ய முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இதுவும் ஒன்று. ரெண்டாவது, இயற்கை உபாதைகளை வெளியேற்றிவிட்டு, ஆணும் சரி பெண்ணும் சரி, இயற்கை உபாதைகளை வெளியேற்றிவிட்டு ஈடுபடுங்கள். இது ரெண்டாவது விஷயம். இதுவும் இம்பார்ட்டண்டான விஷயந்தான். இந்த ரெண்டையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்யூன்யமாக சந்தோஷமாக பரஸ்பரமாக இணைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அழகான மழலை செல்வம் கிடைக்கும். ஓகேவா? ரெண்டாவது கான்செப்டுக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்டில் எந்த டவுட்டும் இல்லையே, சந்தோஷம். ரெண்டாவது கான்செப்ட், எங்களுக்கு ஈடுபடும் பொழுது உறுப்பு திடீர்னு சுருங்கி போயிடுது, சரியா டெம்பரா நிற்க மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம்னு பல ஆண்கள் கேட்குறீங்க. பொதுவாக இந்த எழுச்சி அடைகிற ப்ராப்ளம், உறுப்பு எழுச்சி அடையக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளம் ஆண்களுக்கு இருந்ததுன்னா அது 100%, 100ன்னு சொல்ல முடியாது, 99% மன ரீதியான பிரச்சனை. 1% மட்டும் இன்ஃபெக்ஷனால் இருக்கலாம், ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அதில் வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இரத்த குழாய்கள் ஏதாவது அடைப்பு இருந்தாலும் இந்த மாதிரி எழுச்சி அடையல பிரச்சனை இருக்கும். இது ரொம்ப ரேர், ஜஸ்ட் 1%. ஏன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வலி இருக்கும், அதிகப்படியான பெயின் இருக்கும். உங்களுக்கு வலி இல்லை, பட் ஆனால் எங்களுக்கு எழுச்சி சரியாகலை அப்படின்னா மேபி ரொம்ப ரொம்ப அதிகமான காரணம் உங்களுடைய மைண்டில் இருக்குது, எண்ணங்களில் இருக்குது. சில நேரங்களில் தொடர்ச்சியான அந்த உறவின் காரணமாகவும் ஒரு கட்டத்தில் உறுப்பு தளர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப ஒரு மாதிரி தளர்ந்து போயிடும். ஸோ அப்போ கூட இந்த வாய்ப்பு உண்டு. ஒரு வாரம் எதுவும் செய்யாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா, ஒரு வாரமோ அல்லது 10 நாளோ எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பழைய மாதிரி
உறுப்பு வந்து நல்ல ஒரு எலிஷியாவும் டெம்பராகவும் இருக்க நிறைய வாய்ப்பு உண்டு. ஆக்சுவலாக இப்போ ஒரு மோட்டர் இருக்குது, இந்த மோட்டர் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டே இருக்குன்னா என்ன ஆகும், ஹீட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு உறுப்பு செயல்படும் பொழுது அதற்கான தளர்வு, அதற்கான சோர்வு ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இதாக தான் இருக்கும். மேபி இதுதான் இருக்கும். தொடர்ச்சியான வேலை அந்த உறுப்புக்கு கொடுத்துட்டே இருக்கும்போது அதுவும் கொஞ்சம் தளர்ந்து போகும் இல்லையா? ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது காரணம் என்னென்னா, அந்த டெஸ்டோஸ்டரான் கவுண்ட்டு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் செய்யணும். டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா உணவு பழக்க வழக்கங்கள் அது இது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் கேளுங்க. டெய்லி 30லேருந்து 40 நிமிட நடைப்பயிற்சியாக ஆண்கள் செஞ்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் அதிகமாயிரும். பல பேருக்கு டெஸ்டோஸ்டரானாவே என்னன்னு தெரியாது. டெஸ்டோஸ்டரானுங்கிறது ஆண்களுக்கு ஆண்மையை விருத்தி பண்ணி கொடுக்குற ஒரு ஹார்மோன். இது ஒரு 40 வயசு வரைக்கும் நல்லா செழிப்பாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 25 வயசுலேயே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுது. ஸோ அப்படி வந்து இருக்கிற அந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனை நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டெய்லி ஒரு 40 நிமிடம் நடந்தீங்கன்னாவே போதும். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 10 நாள் நடங்க, 10 நாள் எதுவும் செய்யாமல் அப்படியே இருங்க, அதுவே போதும். நல்லா தூங்கி எந்திரிங்க. தூக்கமும் டெஸ்டோஸ்டரான் லெவலை வந்து குறைக்கும். நல்லா தூங்கினா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். தூக்கம் எங்களுக்கு சரியாக இல்லைங்க, நாங்கள் வந்து தூங்கவே மாட்டோங்க, டெய்லி 4 ஹவர்ஸ் தான் தூங்குவோம், 3 ஹவர்ஸ் தான் தூங்குவோம். தினமும் 6லிருந்து 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் அவசியம். கோழி தூக்கம் போடக்கூடாது. சில பேர் கோழி தூக்கம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே தூங்குவாங்க, அப்படியே முழிச்சுக்குவாங்க, அப்படியே முழிச்சுவாங்க. அப்படி இருக்கவே இருக்கக்கூடாது. நல்லா தூங்குங்க. டெய்லி ஒரு 40 மினிட்ஸ் நல்லா நடந்தீங்கன்னாவே என்ன. சார் வந்து நடக்க சொல்லிட்டாரு, நாங்கள் ஆமை மாதிரி நடக்க போகிறோம், அப்படிலாம் நடக்கக்கூடாது. எப்படி நடக்கணும்? முயல் மாதிரி நடக்கணும். நல்லா வேகமாக நடக்கணும், கையை வீசி நல்லா நடக்கணும். 40 நிமிஷம் நடக்கணும். கணக்கு தெரியலன்னா 5லேருந்து 6 கிலோமீட்டர் நடங்க. 5லேருந்து 6 கிலோமீட்டர் நடங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது 4 கிலோமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப் அண்ட் டவுன் 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஆகிடும். 40 நிமிஷம்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் நம்ம ஆளுக நடக்கிறதுக்கு மெதுவாக நடப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 1லேருந்து 1.25 மணி நேரம் எப்படியும் ஆகிடும். நம்ம வந்து கணக்கு போட்டோம்னா வந்துடும். ஸோ ஒரு மணி நேரம் டெய்லி நடந்தீங்கன்னாவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் உணவுகளை மாற்றலாமா, இந்த மாத்திரை சாப்பிட்லாமா, அந்த மாத்திரை அதெல்லாம் தேவையே இல்லை. டெய்லி 1 ஹவர் நடந்தீங்கன்னா அங்கே நல்லா வேலை செய்யும். நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஈடுபடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் சேர போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு ஒரு 4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் சேர பாருங்கள். வயிற்றில் சாப்பாடு ஃபுல்லாக இருக்கும் போதும் ஈடுபடாதீங்க. ஏன்னா அதுவும் உங்களுக்கு உறுப்பு எழுச்சி அடைகிறத வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதை பாருங்கள். இது வந்து 2வது கேள்விக்கு பதில். சரிங்களா? இதையும் மீறி உங்களுக்கு ப்ராப்ளம்னா கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், பாடி இஷ்யூவாக இருக்கலாம், இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஏதாவது ஒரு அடிபட்டதாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் டாக்டரை விசிட் பண்ணி அதுக்கான செக்கப் பண்ணி நீங்கள் நிவாரணம் அடைஞ்சிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இன்னொரு முக்கியமான கான்செப்ட், 3வது கான்செப்ட். இதுக்காக தான் நீங்கள் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னென்னா, ஆண்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்குற கேள்விங்க. என்ன கேள்வினா, எங்களுக்கு வந்து ஏன் கடவுள் ஓரவஞ்சகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்னதாக படைச்சிட்டாருங்க, சைஸு ரொம்ப குட்டியாக இருக்குதுங்க, இன்னும் சொல்ல போனால் சுண்டூரல் சைஸுக்கு இருக்குதுங்க. இதை பார்க்க எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. இதை எப்படிங்க வளர வைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. நாம் ஒரு தமாசா சொல்லுவோம், புடலங்காயை கட்டி தொங்க விடுங்க வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே புடலங்காய்க்கெலாம் கட்டி தொங்க விடுவாங்க. அது மாதிரி கட்டி தொங்க விடுங்க அப்படிம்போம். என்னங்க சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. அதாவதுங்க, உடலினுடைய உறுப்பின் நீள அகலங்களை, தோற்றங்களை, வடிவங்களை நம்மால் தீர்மானிக்க முடியாது. உங்களோட கண் எப்படி இருக்கணும்னு நீங்கள் தீர்மானிக்க முடியாது. உங்களோட வாய் எப்படி இருக்கணும்னு உங்களால் தீர்மானிக்க முடியாது. உங்களோட கழுத்து எப்படி இருக்குன்னு தீர்மானிக்க முடியாது. உடலினுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஜீன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து வரலாம், உங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து வரலாம், அவங்களோட தாத்தா பாட்டி, இப்படி பரம்பரையாக அந்த ஜீன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அடிப்படையிலே உங்களுக்கு வருகிறது.
இதை நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு மாற்ற முடியும். அறுவை சிகிச்சை மூலமாக மட்டுமே நீங்கள் நீளமாக்க முடியும். பிரமிப்படையக்கூடிய அளவுக்கு, அதாவது எலுமிச்சை பழத்தை ஆரஞ்சு பழமாக்கலாம். எக்ஸசைஸ் மூலமாக, சில மேற்பூச்சி எண்ணெய்கள் மூலமாக நீங்கள் எலுமிச்சை பழத்தை ஆரஞ்சு பழமாக்கலாம். ஆனால் எலுமிச்சை பழத்தை பூசணி பழமாக்க முடியாது. நான் எலுமிச்சை பழத்தை பூசணி பழம் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏமாற்றம் உங்களுக்கு தான். அப்படி எலுமிச்சை பழம் பூசணி பழம் ஆகணும்னா அறுவை சிகிச்சை மட்டுமே நிரந்தர தீர்வு. ஆனால் இது செய்யலாமா அறுவை சிகிச்சைனா? கண்டிப்பாக செய்யக்கூடாது. டாக்டர்ஸ் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அதாவது உலகளாவிய மக்கள் தொகையில் 1% மக்களுக்கு மட்டும் சிறுத்த உறுப்பு என்ற மருத்துவ ரீதியான குறைபாடுகள் இருக்கும். அந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த அறுவை சிகிச்சைகள் செய்வாங்க. அதுவும் தேவைப்பட்டாதான் அவங்களுக்கான கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கான சில மெத்தட்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. உறுப்பை இல்லாமையே ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்கான மெத்தட்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் சொல்லியும் அவர்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, செய்யணும்னு விருப்பப்பட்டால் செய்யலாம். பட் இதில் நிறைய காம்ப்ளிகேஷன் ரொம்ப அதிகம். இது செஞ்சதுக்கு அப்புறமேட்டு நிறைய அன்கம்ஃபர்டபுளான அசௌகரியங்கள் ஏற்படும். எழுச்சியில் பிரச்சனை வரலாம், நாளடைவில் வலி ஏற்படலாம், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது அறுவை சிகிச்சை. மருந்து மாத்திரைகள் மூலமாக இன்க்ரீஸ் பண்ண முடியுமானா, மருந்து மாத்திரை எல்லாமே டெஸ்டோஸ்டரானை பூஸ்ட் பண்ணுற ஒரு டெக்னிக்கான விஷயந்தான், ஒன்றுமே கிடையாது. மருந்து மாத்திரை நீங்கள் சாப்பிட்றதுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன கேட்டால், டெய்லி 1 hour நடங்க, டெய்லி முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, இதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சமைக்கிற எல்லா சாப்பாட்லேயும் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க முருங்கைக்கீரை பொடியை. தினமும் 1 மணி நேரம் நடைபயிற்சி, தினம் உணவுகளில் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடியை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே ஆஃப்டர் ஒரு 1 monthல அபரிவிதமாக உங்களுடைய டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இதுதான் பெஸ்ட்டான ஒரு வேவாக நான் சொல்லுவேன். நீங்கள் பல லட்சங்களில் மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் இதுதான் நடக்கும், ஏன்னாலும் இதுதான் சரியா. சில மேல்பூச்சு களிம்புகள், சில மேற்பூச்சு எண்ணெய்கள் இதற்காக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அது யூஸ் பண்ணுறதுனால உறுப்பில் போகிற நரம்புகளில் தளர்வுகள் இருந்தால் அது நீங்கி உறுப்பு நல்ல எழுச்சியாக நல்ல ஒரு வனப்பாக நீளமாக தடிமனாக தோற்றமளிக்க அது உதவி செய்யும். எண்ணெய்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கருஞ்சீரக எண்ணெய் பயன்படுத்தலாம், அல்லது சுத்தமான தேங்காய் எண்ணெயில், அதாவது விர்ஜின் கோகனட் ஆயில்னு சொல்லுவோம். தேங்காய் பாலில் இருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கிறது. நல்லா 4 முத்தின தேங்காய் எடுத்துட்டு அதை ஆட்டிட்டு பாலை தனியாக பிழிஞ்சு எடுத்துட்டு கட்டியாக நல்ல அடிகனமான பாத்திரத்தில் அந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு நல்ல மிதமான சூட்டில் காய்ச்சினீங்கன்னா எண்ணெய் பிரியும். அந்த எண்ணெயை தனியாக பாட்டிலில் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அந்த எண்ணெயை நீங்கள் தனியாக சூடேற்றி அதில் மல்லிகை பூக்கள் ஒரு 10-15 மல்லிகை பூவை போட்டு மிதமான சூட்டில் அந்த எண்ணெயில் அந்த பூவை நல்லா ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த பூவில் இருக்க எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் வரும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து வச்சு அந்த எண்ணெயை நல்லா கூல் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு இந்த எண்ணெயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த எண்ணெயும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துகிட்டு உங்களோட உறுப்பில் தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு 10 நாள் ரெகுலராக செய்யுங்க. நெக்ஸ்ட்டு 10 நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு 10 நாள் பார்த்தீங்கன்னா வீக்லி 2 அப்படின்ட்டு நீங்கள் லைஃப் லாங் வீக்லி 1 or 2 நீங்கள் ரெகுலர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பெஸ்ட் மெத்தட். உறுப்பில் போகிற நரம்புகளோட தளர்வுகளை நீக்கி நல்ல உறுப்பை வனப்பாகவும் நீளமாகவும் நல்ல ஒரு தடிமனாகவும் ஷோ பண்ணி காட்டிக்க இந்த ஒரு எண்ணெய் பயன்படும். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. அடுத்த மெத்தடு என்ன அப்படின்னு கேட்டால், உறுப்பை சுற்றி இருக்கிற ரோமங்களை நீக்கிக்கோங்க. முடிகள் இருந்ததுன்னா
முடிகளை வந்து நீக்கிக்கோங்க. அண்டு பார்த்தீங்கன்னா அதிகமான உடல் பருமன் இருந்ததுன்னா உடல் பருமனை குறைங்க. குறிப்பாக அடி வயிற்றில் வந்து சதப்போடுது, அடி வயிற்றில் வந்து வந்து ரொம்ப வெயிட் ஏறுது அப்படின்னா மேபி இந்த பிரச்சனை இருக்கலாம், உறுப்பு உள்ளே போயிடும். ஸோ உங்களுடைய ஹைட்டுக்கு மீறின வெயிட் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் குறைக்க பாருங்கள். தட்ஸ் இட். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, சரிங்களா? கத்தி எவ்வளோ நீளங்கிறது முக்கியம் இல்லை, கத்தி எப்படி வெட்டுதுங்கிறது தான் முக்கியம். ஸோ ஷார்ப்னஸ் தான் முக்கியம். ஸோ உங்கள் உறுப்பு எவ்வளோ நீளமாக இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை, உறுப்போட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா இருக்குது, நல்ல ஒரு செயல்பாடாக இருக்குது அப்படின்னா கடுகு சிறுத்தாலும் காரம் போதும், சரிங்களா? ஸோ போதும்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். தேவைப்பட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பல வழிகளில் பயன்படக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்மளோட சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவை கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.